திமுக ஆட்சியில் காவலர்களால் துன்புறுத்தப்பட்டு எந்த இறப்பும் நேரிடவில்லை என இபிஎஸ்க்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார். இபிஎஸ் ஞாபக மறதியில் பேசுவதாகவும் தனது ஆட்சி காலத்தை எண்ணி பார்க்க வேண்டும் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். எங்கு இறப்பு நடந்தாலும் அரசை குறை கூறுவதை தவிர அவருக்கு வேறு வேலை கிடையாது என்றும் சாடியுள்ளார். காமாலை கண்களுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளாக தெரியும் என்றும் ராமதாசும் இதேபோல்தான் பேசுகிறார் என்றும் அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். சொர்க்கவாசல் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கிடைத்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. ரஞ்சித் உதவி இயக்குனர் சித்தார்த் விஸ்வநாத இயக்கத்தில் RJ பாலாஜி நடிப்பில் உருவாகியுள்ள இந்த படத்தில் வன்முறை காட்சிகள் அதிகம் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. RJ பாலாஜிக்கு திருப்பு முனையாக அமையும் என்று எதிர்பார்ப்புடன் இந்த படம் 29ஆம் தேதி திரைக்கு வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் ரயில்வே துறையில் 5 லட்சம் பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர் 2004ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை 4.4 லட்சம் பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ரயில்வே வரலாற்றிலேயே முதல் முறையாக வேலைவாய்ப்பு அட்டவணை அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது என்றும் தற்போது 12,000 இணைப்பு பெட்டிகள் தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவி தெரிவித்துள்ளார். மும்பை தீவிரவாதிகள் தாக்குதலின் 13ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த 2008ஆம் ஆண்டு மும்பைக்குள் நுழைந்த தீவிரவாதிகள் ரயில் நிலையம், தாஜ் ஹோட்டல் உள்ளிட்ட பகுதிகளில் நுழைந்து நடத்திய தாக்குதலில் 164 பேர் உயிரிழந்தனர். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தது குறிப்பிடத்தக்கது. வங்கக்கடல் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற உள்ள நிலையில் தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. தஞ்சை, மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் வேகம் 30 கிலோமீட்டரிலிருந்து 18 கிலோமீட்டராக குறைந்துள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் மற்றும் தென்கிழக்கு திசையில் 940 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகையிலிருந்து 740 கிலோமீட்டர் தொலைவிலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருக்கிறது. அடுத்த 12 மணி நேரத்தில் வடமேற்கில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் மின் உற்பத்தி ஒப்பந்தங்களை பெற 2100 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக புகாரில் அதானிக்கு அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ள நிலையில் அதானி குழுமத்திற்கு நாளுக்கு நாள் நெருக்கடி அதிகரித்து வருகிறது. அதே வேளையில் பல்வேறு மாநிலங்களில் உள்ள நிறுவனங்களுக்கும் அமைப்புகளுக்கும் லஞ்சம் கொடுத்ததாக அதானி தரப்பிலிருந்து செய்திகள் பரப்பப்பட்டு வருகிறது. இதனை சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் நிறுவனங்களும் தொடர்ந்து மறுத்து வருகின்றன. தமிழக மின்சார வாரியம் மீது கூறப்பட்ட புகாரை அமைச்சர் செந்தில் பாலாஜி திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இந்நிலையில் இந்தியா ஸ்கில் யூனிவர்சிட்டிக்காக அதானி நிறுவனம் கடந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி 100 கோடி ரூபாய் கொடுத்ததாக கூறப்பட்டிருந்தது. இந்த தொகையை திருப்பித் தர தெலுங்கானா அரசு முடிவு செய்துள்ளது. இந்த தகவலை தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அறிவித்துள்ளார். ஜனநாயக முறைப்படி டெண்டர் விடுவது முக்கியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் சந்தித்து பேசினார். அப்பொழுது திருவள்ளுவர் சிலையையும் அவர் அமித்ஷாவுக்கு வழங்கினார். தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களையும் நிதி உதவிகளையும் மத்திய அரசு வழங்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட அமைச்சர்களையும் நிர்வாகிகளையும் சந்தித்து முதலமைச்சர் MK ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பின் போது திருவள்ளுவர் சிலையை அவர் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.